பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பொடி செய்கிறோம். ஒன்று வந்து ஒரு முருங்கைக்கீரை பொடி வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி முருங்கைக்கீரை பொடி சாதப்பொடி செய்ய போகிறோம். இனி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் ட்ரையாக அதை வந்து பொடி பண்ணிங்க நம்ம தனியாக வச்சுட்டோம்னா சூப்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மோர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு வகை செய்ய போகிறோம். இப்படி 2 வகையான நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பாருங்கள், நான் வந்து நிழல்லையே 3 நாளாக காய வச்சு இந்த மாதிரி காய வச்சுருக்குறேங்க. வெயிலில் வைக்கலைங்க, நிழல்லையே தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வகையான பொடி செய்ய போகிறோம். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடியும், அப்புறம் வந்து மோரில் போட்டு கரைச்சி குடிக்கிற மாதிரி ஒரு பொடி, 2 வகையான பொடி செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து நான் இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, கொத்தமல்லி 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க, துவரம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க, மிளகு 1 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனுங்க, வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன். பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் வதங்கும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகா சேர்த்தணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம போடுறதுக்கு பெருங்காய பொடி எடுத்துருக்கேங்க, அது 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இவ்வளவு தாங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வறுத்துக்கணுங்க. ட்ரை ரோஸ்ட் ஆயில் சேர்த்தாமல் இதை வறுத்துக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு இப்போ அடி கனமான பாத்திரம் வச்சுருக்குறேங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து பருப்புகள்லாம் வறுத்துக்கலாங்க. உளுந்து பருப்புங்க, துவரம் பருப்புங்க, கடலைப்பருப்பு, இந்த 3 ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வருதுங்க. பாருங்கள், வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைக்கீரை வறுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகி தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து மிக்சியில் போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அரைப்படும், நல்லாவே மிக்சியில் அரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு பவுல் எடுத்துருக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க, சூடானால் போதுங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் எப்படியும், அதனால் நம்ம வந்து சூடு பண்ணிட்டோம்னா அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுங்க. இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வரணுங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுங்க, சலசலன்னு சத்தம் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மற்ற சாமானெல்லாம் வறுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. காஞ்சது மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க, சீரகம் சேர்த்துக்கலாங்க, இந்த பூண்டு இது கூடயே சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வறுபடணுங்க. அப்புறம் இது கூடவே எள்ளு சேர்த்துக்கலாங்க. கடைசியில் தனியாக சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோங்க. அதே இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. பூண்டு விருப்பம் இல்லாதவங்க பூண்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாங்க, பூண்டு சேர்த்தாம கூட செய்யலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் கருவேப்பிலை ட்ரை இருந்தால் இந்த மாதிரி ட்ரை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பச்சை கருவேப்பிலையை நல்லா கழுகிட்டு சுத்தம் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை இறக்கிடலாங்க. நல்லா ஆறட்டுங்க, அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கீரையும் ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த கீரையும் இது கூட எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. கீரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க, முருங்கைக்கீரை. இப்போ இது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இது பல்ஸ் மாடல் போட்டு ஒரு ட்ரு விட்டோம்னா நம்ம வந்து இது கம்மியாகிக்கும். நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறை நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைக்கணும்னு அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணுங்க. ரொம்ப நைஸும் இல்லாமல் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க நம்ம வந்து இது கூட வந்து பெருங்காய பவுடர் சேர்த்தணுங்க. அது சேர்த்து கலக்கலாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்து அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா சால்ட் இருக்கு இல்லைங்களா, அது இது கலந்துக்கலாங்க. ஸ்பூனில் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ பத்தாமல் இருந்தால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி வச்சு நம்ம எப்படி சாதம் தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ சாப்பாடு தாளிக்கிறதுக்குங்க நான் ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கப்பில் இந்த பவுலில் ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்து கடலைப்பருப்பு, வரமிளகாய், இந்த முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து தாளிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா சும்மா ஆயில் காஞ்சதும் பார்த்திங்கன்னா வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை பொடி அது கூட 2 ஸ்பூன் சேர்த்துங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 2 பேர் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து கடுகு கொஞ்சமாக உளுந்து பருப்புங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம், ஏன்னா நம்ம சாதம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோம், அதுக்கு தகுந்த அளவு தான் நான் போட்டுட்ருக்கேங்க. இது கூடயே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு வரமிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன கப்பு சாதத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரைக்கு நெய்யுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாங்க. அவ்வளோதாங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கீரை சாதப்பொடி செஞ்சுட்டோம், பருப்பு எல்லாம் சேர்த்து. இப்போ இது வந்து ஒரு ப்ளைன் பொடி தான் நம்ம செய்ய போகிறோங்க. வெறும் முருங்கைக்கீரை ப்ளைன் பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் பெரிய கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் வச்சுக்கணும். இதையும் அதே மாதிரி தாங்க நம்ம சூடு பண்ணணும். இதெல்லாம் இதில் சேர்த்துட்டுங்க 2 தடவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கே நல்லா சத்தம் கேட்கு. இந்த மாதிரி முருன்னு நல்லா வறுபட்டுறணுங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து முருங்கைக்கீரையை நல்லா ஃப்ரை பண்ணிங்க, நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நாம் மிக்சியில் அரைச்சி நான் பவுட்ரு பண்ணிட்டு வரேங்க. ப்ளைன் பொடி பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, முருங்கைக்கீரை ப்ளைன் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 1 பவுல் இருந்ததுங்க. இப்போ நாம் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் வந்திருக்குதுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக ப்ரெசர்வேட்டிவாக வேண்டி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் இருந்தால் போதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோரில் கலந்து குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டுங்க, இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா கொதித்து வரும்போது ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி கொஞ்சம் போட்டு ஒரு பூண்டு 1 தட்டி போட்டு இறக்கிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ஒரு சூப்பு கூட உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு கூட ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம மோரில் எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணுங்க. ப்ளைன் பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இந்த மோர் இருக்கு இல்லைங்களா, இந்த மோரை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம இப்படி ஆற்றி தான் குடிக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், நாம் வந்து முருங்கைக்கீரை வச்சு 2 வகையான பொடி செஞ்சுருக்குறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி ப்ளைன் ரைஸில் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க, நெய் ஊற்றி
சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்காக கொடுத்து விடணும்னு நினச்சோன்னா நாம் வந்து அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இந்த முருங்கைப்பொடி வச்சு நான் சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டியிருக்கிறேங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பொடி, வெறும் இந்த முருங்கைப்பொடியில் வந்து முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே நம்ம சேர்த்துலைங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரெசர்வேட்டிக்காக வேண்டி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா நாம் வந்து மோர்லேயும் கலந்து குடிச்சிக்கலாங்க. இல்லை அப்படின்னா வெறும் தண்ணியிலேயே வார்ம் வாட்டரில் இது ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிக்கலாங்க. அப்படியும் இல்லை நமக்கு சூப்பு மாதிரி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் இதை போட்டுங்க. நம்ம ரசப்பொடி இருக்குது பார்த்திங்களா, ரசப்பொடியும் போட்டு ஒரே ஒரு பல் பூண்டு தட்டி உள்ளே போட்டுங்க. கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் கிள்ளி போட்டு நல்லா 2 கொதி வந்தது எடுத்து வடித்து குடிச்சிக்கலாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியும் கூடங்க. நான் செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை பொடி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோங்க. இதில் 2 வகையான பொடி செஞ்சுருக்குறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த பருப்பெல்லாம் போட்டு அது செஞ்சு வைக்கிறது ரொம்ப உங்களுக்கு ரிஸ்க்காக தெரிஞ்சதுன்னா வெறும் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரையில் நிறைய அயன் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. அதனால இதை வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு டெய்லி குடிக்கிற கஷ்டமாக இருந்தாலும் கூட வாரத்துக்கு ஒரு 3 நாள் மட்டும் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை பொரியலெல்லாம் இன்றைக்கி யாருங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி செய்கிறது யாருமே செய்யறதில்லை. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிழல்லையே காய வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயில் அடிக்குது அப்படின்னா கூட வீட்டில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வெயிலில் வச்சுக்கலாங்க. என்னதான் வெயிலில் வச்சாலும் வீட்டில் காய வச்சாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மாய்ச்சர் இருக்குங்க, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கதான் செய்யும். நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து அதில் வந்து நல்லா ஈரத்தன்மை போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே செஞ்சு வச்சாலும் சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னா சும்மா லைட்டாக நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறதுங்க. அப்போ வந்து கொஞ்சம் இருக்கிற இந்த மாய்ச்சர் கூட போயிடுங்க. அதனால நீங்கள் எப்போவுமே முருங்கைக்கீரை வந்து நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சோம்னா அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நமக்கு வருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து வெளியே வச்சுக்கலாங்க. 1 மாதம் ஆனாலும் கிடவே கிடாது. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்பூனெல்லாம் ஈரப்படாமல் வச்சுட்டு இருந்தோம்னா சூப்பராக 1 மாதத்து வரைக்கும் வச்சுக்கலாங்க. நம்ம எப்படி புழங்குறோமோ அதை பொறுத்து 1 மாதங்கிறது 2 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.